Good morning. Welcome you all in Jesus' name. காலை வணக்கம். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். Always it's a great joy to hear from God's word. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பது நமக்கு சந்தோஷமான தருணமாய் எப்பொழுதும் இருக்கிறது. Things around us is not looking so good. நம்மை சூழ இருக்கக்கூடிய சூழ்நிலை நன்றாக இல்லை. We are hearing a lot of death around the world because of the virus, lockdown, starvation, struggle, crisis. உலகமெங்கும் இந்த தொற்று நோய் கிருமை அது ஏற்படுத்திய தாக்கம், அதனால் மனித உயிர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, உலகங்களுக்கு நாடுகளுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்களை நாம் தினந்தோறும் செய்தித்தாள்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். People are living in confusion and conflicts. ஜனங்கள் குழப்பத்திலும் அவர்கள் சச்சரவிலும் அவர்கள் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். But as followers of Jesus Christ, we could able to rest in Him, have peace in Jesus Christ. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருக்குள்ளாக சந்தோஷமாக சமாதானமாக இந்த நாளிலே இருக்க முடிகிறது. We could come to His presence and rest in Him, take shelter in Him. நாம் அவருடைய சமூகத்துல வந்து அவரை சார்ந்திருக்க, அவருடைய தஞ்சம் புக, அவருடைய அடைக்கலமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். Our families have come together in their homes and praying and seeking God. நம்முடைய குடும்பமாக நம்முடைய வீடுகளிலே கூடி ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். We too, me, my wife, my children, we are spending time on Sundays, spending more time in the presence, listening God and worshiping the Lord. போதகரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பிள்ளைகள் அனைவருமாக இந்த நாட்கள் அதிகமாக ஒன்றாய் கூடி வரும் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் விதமான தருணங்களை தந்திருக்கிறார். This Sunday I just want to encourage the families in our church. நம்முடைய திருச்சபை சார்ந்த குடும்பங்களை திரும்பமாக போதகர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். We have wonderful families in our church. நம்முடைய திருச்சபையில கர்த்தர் நல்ல குடும்பங்களை தேவன் ஈவாக தந்திருக்கிறார். In this time of crisis, lockdown, I want to encourage the families to grow in the Lord. இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலே வீடுகளை தனிமைப்படுத்தி இருக்கும் பொழுது குடும்பமாக கர்த்தர் நம்முடைய சபையினுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். This crisis should not become a hindrance, a stumbling block for your faith. நம்முடைய விசுவாசத்தை தடையாக, விசுவாசத்தை குலைக்கக்கூடிய காரியமாக இந்த தனிமைப்படுத்துதல், இந்த தொற்று நோய் கிருமி காணப்படக்கூடாது. As you all know, I have a wonderful family. போதகருக்கு தேவன் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். I'm blessed with a wonderful wife. போதகருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு துணைவியை கொடுத்திருக்கிறார். And also God bless us with 3 children. 3 பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். But always it is not the same. Always there is, sometimes the oppositions are there in our lives. நம்முடைய வாழ்க்கையில அருமையான தருணங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் இருப்பது மாத்திரமல்ல, நம்மை சூழ எதிர்மறையான காரியங்கள், நம்மை சவால் விடக்கூடிய காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை பார்க்கிறோம். Couple of months back we went as a family, we went through hard time. கடந்த சில மாதங்களாக போதகருடைய குடும்பத்தாரும் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக, இறுக்கமான மனநிலைகளுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். As you all know, I am engaged with various projects around India. இந்தியாவிலே ஊழியத்தின் நிமித்தமாக பல்வேறு விதமான பொறுப்புகளை, பல்வேறு விதமான காரியங்களை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். One of my dream project I was looking forward to implement. அவருக்கு அருமையாக கர்த்தர் கொடுத்த ஒரு திட்டத்தை அவர் நேர்த்தியாக நடத்த அவர் முன்னெடுத்து காரியங்களை செய்து கொண்டிருந்தார். And just to glorify God and benefit the community. அந்த திட்டமானது தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவன் கொடுத்த ஊழியத்திற்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகத்தான் அவைகள் இருக்கிறது. What I was expecting didn't happen. Lot of opposition came. I have to close down that project. அவர் எதிர்பார்த்த வண்ணமாக காரியங்கள் நடைபெறவில்லை. எதிர்மறையான சூழ்நிலை, பல்வேறு மக்கள் அதை எதிர்த்தார்கள். அது நிமித்தமாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. You know, I was going through deep problem, struggle in my life. அவர் தன் உள்ளத்தில் மனவேதனை, குழப்பத்தை அதிகமாக சந்தித்து சோர்வடைந்தவராக இருந்தார். My family also has to go through that. அவர் மாத்திரமல்ல, போதகர் மாத்திரமல்ல, குடும்பத்தாரும் அது நிமித்தமாய் கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்றது. And slowly it was bringing a restoration. அவைகள் சரியாக பட்டு இருக்கக்கூடிய நிலை வந்த பொழுது suddenly the coronavirus came inside our nation. அந்த முடியக்கூடிய தருணத்தில் தான் இந்த தொற்று நோய் கிருமை கொரோனா இவைகள் வந்து சமுதாயத்தை, தேசத்தை சீரழித்ததை பார்க்க முடிகிறது. Again we have been hit by different issues. அது நிமித்தமாக பல்வேறு விதமான குழப்பங்கள், பிரச்சனைகளுக்காக கடந்து செல்ல நேரிட்டது. So in our families there is a conflict, lot of enemies
tried to bring opposition struggle in our families. நம்முடைய குடும்பங்களிலே எல்லா நிலைமையும் ஒன்றாக இருப்பதில்லை. பல்வேறு நேரங்களிலே எதிர்மறையான சூழல்கள், சவால்கள், பிரச்சனைகள் நம்மை வந்து சூழ்ந்து ஆக்கிரமித்து நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. But in this junction, இந்த சூழலை மத்தியில how we have to fight the battle, நாம் இவைகளை எதிர்த்து எவ்விதமாக போரிட வேண்டும், how we have to lead our family in this struggle. இந்த குழப்பமான போராட்டத்தின் மத்தியில குடும்பத்தை நாம் எவ்விதமாக நடத்த வேண்டும். So I just want to encourage you from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதகர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். Let's turn our Bible to Joshua, the book of Joshua, chapter 24. நாம் நம்முடைய வேதாகமத்தை யோசுவா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை நேராக திருப்பிக் கொள்ளலாம். And verse 14 and 15. 14-15 வசனத்தை நாம் கவனிக்கலாம். Let us read chapter 24, Joshua, book of Joshua, chapter 24, verse 14 and 15. யோசுவா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையாய் சேவித்து, எங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசமணிகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. Let's pray. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Jesus, we come before you. அன்புள்ள இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். Lord, as we record this message and send to our families, இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணி இதில் பதிவு செய்து எங்களுடைய குடும்பத்தாருக்கு, சபையினுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பும் பொழுது, Lord, let your word may do its powerful work in the lives of the people, Lord. உம்முடைய வார்த்தையானது கேட்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவைகளை என்ன நோக்கத்துக்காக நீர் கொடுத்தீரோ அவைகளை முற்றிலும் முழுமையாக நிறைவேற்றும்படியாக நீர் கிருபை பாராட்டுவீராக. This word may encourage each and every person, Lord Jesus. ஒவ்வொரு ஜனத்தையும் இவைகள் தொட்டு சந்திப்பதாக. Lord, if any families are going through conflicts, confusion, struggle, pain, let this word bring a comfort and hope and restoration in their lives. ஆண்டவரே, குழப்பத்திலே, சங்கடத்திலே, பிரச்சனையிலே, ஆண்டவரே கலக்கத்திலே இருக்கக்கூடிய யாராகிலும் இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உம்முடைய வார்த்தை அவளை திடப்படுத்தட்டும், தேற்றட்டும், உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தி சத்தமளிக்க போயிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். Bless our homes, bless our church. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிங்க, எங்களுடைய திருச்சபையுடைய குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. In Jesus' name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Family is very important. குடும்பம் ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. You know, family unit is a very important component in the community. சமுதாயத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக குடும்பம் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். The very beginning of the creation, God created man and woman and instituted marriage. ஆண்டவர் முதலாவதாக சிருஷ்டிப்பை ஏற்படுத்தின பின்பாக, எல்லாவற்றையும் படைத்த பின்பாக ஆண்டவர் ஏற்படுத்தின முதலாவது ஒரு அமைப்பு குடும்பம் என்பதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். Marriage, family is one of the very important in the church, in the community, in our nation, around the world. திருச்சபையிலே, சமுதாயத்திலே குடும்பமானது முக்கியமான ஒரு இடம் வகிப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். So we read one of the powerful verse in the Bible, Joshua's word. He says, for me and my house we will serve the Lord. வேதாகமத்தில் உள்ள ஒரு முக்கியமான சத்தியம் இங்கே நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். இதை யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். This is one of my favorite verse. இது போதகருக்கு மிகவும் பிடித்த கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. And this is one of the famous verse in the Bible. வேதாகமத்தில் அதிகமாக ஜனங்களால் விரும்பி நேசிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இது இருக்கிறது. So this morning let us study from the book of Joshua chapter 24. இந்த காலை நேரத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். As we all know, Joshua was a leader. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், யோசுவா ஒரு தலைவனாய் இருக்கிறான். He is a chief person. அவன் ஜனத்துல முக்கியமான ஒரு பிரதானி. He was leading the people. ஜனத்தை வழிநடத்தக்கூடியவனாய் இருக்கிறான். And he is a man who makes decisions towards the people. அந்த சமுதாய மக்கள் எல்லாருக்காகவும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பொறுப்புல இருப்பதை பார்க்கிறோம். And with all these responsibilities,
Yet he took the responsibility of his family very seriously in his life. ஜனத்தை வழிநடத்தக்கூடிய முக்கியமான பொறுப்புல இருந்தாலும் அவன் குடும்பத்திற்காக அவனுடைய பிரத்யேகமான குடும்பத்திற்காக பொறுப்பெடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய நிலையில இருப்பதை பார்க்கிறோம். When we study Joshua's life, யோசுவாவோட வாழ்க்கை நன்றாக படித்து தியானிக்கும் பொழுது he was born in Egypt. அவன் எகிப்திலே பிறந்தவன். The theologians say probably when he was 20 years old, Moses led the children of Israel from the Egypt. அவனுக்கு 20 வயது இருக்கும் பொழுது மோசேயினுடைய தலைமையில ஆண்டவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை விடுவித்து அவளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். He saw the crisis the children of Israel going through in Egypt. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் படக்கூடிய பாடு அடிமைத்தனத்தை கண்கூடாக பார்த்தவன் இந்த யோசுவா. Then in his young age he came out of Egypt. அந்த இளம் பிராயத்தில் அவன் யோசுவா மோசேயின் தலைமையில யோசுவாவும் மற்ற ஜனத்தாரும் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். And 40 years they were wandering in wilderness. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். And Joshua saw the crisis and the struggle of the people, and he might have gone through himself the crisis. அங்கே ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் அந்த வனாந்தரங்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பாடுகளை நேராக கண்கூடாக பார்த்திருக்க கூடும். இவனும் ஒருவேளை அவ்விதமான நெருக்கத்தை அனுபவித்தனாகவும் இருந்திருக்க முடியும். But God slowly raised Joshua into a leadership position. ஆண்டவர் யோசுவாவை தலைமைத்துவ பொறுப்புக்கு நேராக அவனை வழிநடத்தினார். மோசேக்கு பின்பாக பெரிய தலைவனாக ஏற்படுத்தினார். When Moses was trying to send the spies to Canaan to spy out the land, அங்கே இஸ்ரவேல் தேசத்தார் இடத்திலிருந்து 12 வேவுகாரரை கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அனுப்பியது எவ்விதமா இருக்கிறது என்று பார்க்க அனுப்பப்படும் பொழுது அதில் அனுப்பப்பட்ட ஒருவன் தான் இந்த யோசுவாவும் கூட. Yes, we can see that Joshua was selected one among them. அந்த 12 வேவுகாரரில் ஒருவனாக யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். And Joshua, Caleb was the only people, two of them gave a good report than other person. அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வேவு பார்த்து வந்த பின்பாக மற்ற 10 பேரும் எதிர்மறையான கருத்துக்களை சொன்ன பொழுது யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். All of them came and gave a report and saying big thing, we can't defeat the giants, but this 2% they saw God is bigger than the problem. வேவுகாரர் அனைவரும் வந்து மோசேயினிடத்திலே அந்த தேசம் செழுமையாய் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ராட்சதர்கள், அவள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது அதில் இருந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் மாத்திரமே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவளை நாம் மேற்கொள்ளலாம், நிச்சயமாக அவளை கர்த்தர் நம் கையில கொடுப்பார் என்று விசுவாசமான வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். So Joshua saw God as a sovereign, powerful God who can take care of the problems. ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அனைத்து சவால்களையும் மேற்கொண்டு நமக்கு உதவி செய்வார் என்கிறதிலே ஆழமான நம்பிக்கை யோசுவா கொண்டிருந்தான். Then now we can see again they are trying to settle the land, again crisis came, enemies started to attack them. அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பாகவும் அந்த தேசத்தை அவர்கள் பங்கிடக்கூடிய வேளையிலே அங்கே பிரச்சனைகள் நேரிடுகிறது, சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளும்படியாக பல்வேறு விதங்களில் வருவதை பார்க்கிறோம். So in the last phase of his life he gives certain words, sayings or sharing few words to the people. தன்னோட வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடிய விதமாக தன் வாழ்க்கையிலிருந்து முக்கியமான ஒரு கருத்தை இந்த இடத்துல அவன் சொல்வதை பார்க்கிறோம். Verse 14 it says, now therefore fear the Lord and serve him in sincerity and in truth. 14 வசனத்தில் விதமாய் இருக்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து and put away the gods which your fathers served on the other side of the flood. உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். It begins by saying therefore fear the Lord. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுங்கள், பயந்திருங்கள் என்று வசனம் துவங்குகிறது. When anything begins saying therefore, ஆகையால் என்று வசனம் துவங்கும் பொழுது the rule is we have to see the previous verse. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விதி என்னவென்றால் அந்த வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய வசனத்தை படிக்க வேண்டும். So Joshua chapter 24 verse 1 it says, and Joshua gathered all the tribes of Israel to Shechem and called for the elders of Israel and for their heads and the judges and their officers, and they presented themselves before God.
முதலாம் வசனம் 24:1 பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். Then Joshua giving an instruction, admonishing, giving a message to them. அப்பொழுது யோசுவா ஜனத்திற்கு உணர்த்த வேண்டிய எச்சரிப்புகளை, கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை, கொடுக்க வேண்டிய கட்டளைகளை இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். He is saying how God dealt with our lives. அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்விதமாக நடத்தினார், எவ்விதமாக அவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்டார்கள் என்பதை அவன் சொல்வதை பார்க்கிறோம். In all this 14 verse, he is highlighting that means the God, how he led us, how he brought us, how he fed us, how he protected us. தேவன், அவருடைய தேவன் எவ்விதமாக அவர்களை காப்பாற்றினார், எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், அவளை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், தப்புவித்தார், அவளை பராமரித்தார் என்பதை அவன் விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். So Joshua as a leader, a man who takes that serious responsibility and giving instruction to the communities, to the leadership, saying how God protected our lives, how God led us from Egypt, how God fed us in the wilderness journey. Everything is emphasizing there. தலைவனாக இருந்து கொண்டு மற்ற தலைவர்களுக்கும் ஜனத்திற்கும் ஆண்டவர் அவளை நடத்தி வந்த காரியங்களை விளக்கி சொல்லி சில ஆலோசனைகள் கொடுப்பதை பார்க்கிறோம். தேவன் எவ்விதமாய் நம்மை பாதுகாத்தார், தேவன் எவ்விதமாய் நம்மை விடுவித்தார், தேவன் எவ்விதமாய் நம்மை போஷித்தார், தேவன் எவ்விதமாய் வனாந்திரத்தில் நம்மை கைவிடவில்லை, மன்னாவினால் நம்மை போஷித்தார் என்று சொல்லி ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து ஜனத்துக்கு நல்ல ஆலோசனை வழங்குகிறதை பார்க்கிறோம். He is giving all preeminence to God and is saying God is sovereign, God is all powerful, he is a sovereign God, he will take care of all our situation. அவன் எப்பொழுதும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், தேவன் அனைத்தையும் நிர்மாணிக்கிறவர், அவருடைய கரங்களில் அனைத்து இருக்கிறது, அவர் நம்மை வழிநடத்தினவர், கைவிட மாட்டார், தொடர்ந்து நடத்துவார் என்றதை நன்றாக உறுதியாக அறிந்திருந்து அவ்விதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். Then he is saying, therefore then he says, then what you have to do? ஆகையினால் இவ்விதமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை குறித்து அவன் சுற்றி காட்டின பின்பாக சொல்கிறான், ஆகையால் நீங்கள் தேவனை இவ்விதமாய் சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறான். How? He says, fear the Lord and serve him in sincerity and in truth. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து என்று சொல்கிறான். It says by fear of the Lord. இங்கே சொல்கிறான் கர்த்தருக்கு பயப்படுதல். You know, the fear of the Lord, that phrase we can see throughout the Bible. வேதாகமம் முழுமையும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற இந்த பதத்தை அதிகமாக பார்க்கலாம். More than 50 times the Bible is talking about the fear of the Lord. ஏர்தல 150க்கும் அதிகமான முறையிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற பதமானது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. But many times people are more confused about this phrase. இந்த வார்த்தை பதத்தை ஜனங்கள் अनेक நேரங்களில் புரிந்து கொள்ளாதபடிக்கு குழப்பத்தில் இருப்பதை தான் பார்க்க முடிகிறது. People think that fear of the Lord means, oh man, God is seeing us, he is watching us, he is going to, yes, he is watching us, he is going to hit us, he is going to punish us, he is going to come with a sword and kill us. பல நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற பதத்தை குறித்து ஜனங்கள் பல்வேறு விதமான தவறான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களை கண்காணிக்கிறார், எங்களை நோக்கி பார்க்கிறார், எங்களை அடித்து விடுவார், எங்களை இல்லாமல் செய்து விடுவார், கர்த்தர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி விடுவார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து எதிர்மறையான பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். But it is not that word. ஆனால் உண்மையில் அது அல்ல. It is one of the sweetest, beautiful words. Once we understand, it brings lot of joy and delight in our lives. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பதமானது அருமையான ஒரு பதம். இதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் நன்றாக ஆண்டவரோடு நெருக்கமாக ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு பதமாக இருக்கிறது. Bible says fear of the Lord is the beginning of wisdom. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. Fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவின் ஊற்று என்று வேதம் சொல்கிறது. You know, the fear, the Hebrew translation is, it is honoring God, giving reverence to God. கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற வார்த்தையோட மூல பதமாகிய எபிரேய பதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை கனப்படுத்துதல், கர்த்தருக்கு உரிய மரியாதையை செலுத்துதல் என்று அர்த்தமாகிறது. In Ephesians chapter 6, you know, Paul says, children, honor, obey your parents, honor your father and mother. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் விதமாக சபையை பார்த்து சொல்கிறான், பிள்ளைகளே உங்கள் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துங்கள், அவளுக்கு பயந்திருங்கள் என்று சொல்கிறான். It is coming out of love.
it is coming out of compassion, it is coming out of the abounding love, that is to love and honor and give reverence. நாம் நம்முடைய பெற்றோருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஏதோ பயந்ததினால் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பினால், அவள் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால், அவள் மீது இருக்கக்கூடிய நேசத்தினால் வெளிப்படக்கூடிய ஒன்றாய் அது இருக்க வேண்டும். If we all have that fear of God, இதை போன்று கர்த்தருக்கு உரிய பயம் நம்மிடத்தில் காணப்படும் என்றால், then we will try to honor our God, we will please our God, we will give reverence to our God. நாம் கர்த்தருக்கு கனத்தை கொடுப்போம், மகிமை கொடுப்போம், அவரை பிரியப்படுத்த, அவரை நேசிக்க நாம் தூங்குகிறவர்களாய் இருப்போம். That fear will make a great difference in our life. அப்படியாக கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். The fear of God can really bring a great transformation, a joy in our family. கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதமாக சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அது ஏற்படுத்தும். Mainly the fear of God, what it will do, it bring clean and purity in our lives, our spiritual life. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பை, ஒரு பரிசுத்தத்தை, ஒரு தூய்மையாக்குதலை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடும். We know the life of Joseph. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். Joseph was taken into prison. அங்கே யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக எடுத்து செல்லப்பட்டான். Joseph was taken into Potiphar's house. அங்கே போத்திபாருடைய வீட்டில் அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். You know, we know the situation went very bad. அங்கே நிலைமை காரியங்கள் முற்றிலும் தலைகீழாய் மாறினதை நாம் அறிந்திருக்கிறோம். Potiphar's wife wants to use Joseph. அங்கே யோசேப்பை தவறான விதத்தில் பயன்படுத்தும்படியாக போத்திபாருடைய மனைவி கணக்கிடுகிறாள். Nobody was there. யாரும் அங்கே இல்லை. There is nobody to be accountable. அங்கே யாருக்கும் அவர்கள் பொறுப்பானவர்களாக இல்லை, யாரும் அவளை கண்காணிக்கவில்லை. But Joseph knew one thing, I am accountable to God. ஆனால் யோசேப்பு ஒன்றை நன்றாய் இருந்தான், என் தேவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். You know what was the verse Joseph said? He said, how can I do this wicked, evil, sinful things against my God? அவன் இவ்விதமாக போத்திபாருடைய மனைவியோடு நெருங்கி வரும்படி சொல்கிறான், நான் தேவனுக்கு விரோதமாக இவ்விதமான பாவத்தை எப்படி செய்வது, என் தேவன் என்னை பார்க்கிறார் என்பதாய் சொல்கிறான். So always Joseph gave that honor, reverence to God. எப்பொழுதும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கனத்தை, ஆண்டவருக்கு மரியாதையை, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு சேர்க்கிறவனாய் இருந்தான். So when fear of God is in our life, in our family, always we give honor and reverence to our God. கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவோம், அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்துவர்களாய் இருப்போம். I remember an incident in the Bible. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை போதகர் நினைவு கூறுகிறார். You know, when Abraham was meeting the Amalekites were trying to take Abraham and his wife. ஆபிரகாமோட குடும்பத்தாரும் அமலேக்கியர் மேற்கொள்ள வந்த பொழுது Abraham said a lie that his wife is a sister. அவன் அமலேக்கியருக்கு பயந்து தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லுகிறான். Then you know all the story. You know why Abraham you said that? ஏன் இவ்விதமாக ஆபிரகாம் விசுவாச தகப்பன் இவ்விதமாக பொய் சொல்ல வேண்டும்? The reason he said, Abraham thought, he knew that these Amalekites are not having the fear of the Lord. இந்த இவ்விதமாக ஆபிரகாம் சொல்வதற்கு காரணம் உண்டு. காரணம் என்னவென்றால் அமலேக்கியர்கள் தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனமாய் இருந்தார்கள். So fear of the Lord is the basic, it is a foundation, it is the ABCD of Christianity. கர்த்தருக்கு பயப்படுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ABCD ஆய் இருக்கிறது, அடித்தளமாய் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை ஒன்றாய் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கிறது. So once a person has the fear of God, கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு விசுவாசத்தில் காணப்படும் பொழுது, then we can see that person, you always give honor and reverence to God. எப்பொழுதும் தேவனுக்கு உரிய மரியாதையை, மகிமையை, கனத்தை செலுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். In his words, in his action, in his deeds, in his thoughts, everything, always give glory and honor to God, reverence to God. தன்னுடைய வார்த்தையினாலே செயலினாலே தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை கொண்டு வரக்கூடிய, கனத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். Many times I'm very sad, very pathetic to see there are many Christians, many servants of God, many people, they just try to use the words to hurt people, attack people, harm God's work. Then we think, why, how can they can do those things?
பல நேரங்களில் போதகர் அவருடைய வாழ்க்கையில பார்த்த காரியம், அவரை வேதனைப்படுத்திய காரியம், அநேக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் தேவனுக்கு மகிமை கொண்டக்கூடிய வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஜனத்தை காயப்படுத்தக்கூடிய, ஜனத்தை வேதனைப்படுத்தக்கூடிய, தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடிய காரியங்களை பார்த்துவிட்டு இவர்கள் எவ்விதமாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்பதாய் அவர் யோசித்தது உண்டு. The very reason is they don't have the fear of the Lord. The very basic, the very foundation, the truth that is the fear of the Lord is not there in their lives. ஏன் இவ்விதமான காரியங்கள் காணப்படுகிறது என்றால் கர்த்தருக்குரிய பயமோட வாழ்க்கையில இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோட வாழ்க்கையில அவர்கள் செலுத்தாததினால் தான் இவ்விதமான வார்த்தைகளை பேசுகிறதை போதர் உணர்ந்திருக்கிறார். So that is why here Joshua says, my dear people of God, the leaders, the community, what you need to have, the fear of the Lord. ஆகையால் தான் இங்கே யோசுவா தன்னுடைய ஜனத்தை பார்த்து, தலைவர்களை பார்த்து சொல்கிறான், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்தை அவன் முதன்மைப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். And it says, and serve him in sincerity and in truth, and put away the gods which your fathers served on the other side of the flood and in Egypt, and serve the Lord. அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவனை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று அவன் வலியுறுத்தி சொல்கிறான். It says, Joshua says, serve the Lord, put away the gods which from the other side of the river. கர்த்தரை சேவியுங்கள், நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலே நீங்கள் சேவித்த உங்கள் பழைய தெய்வங்களை, பழைய வழிபாடுகளை விட்டு விடுங்கள் என்று யோசுவா சொல்கிறதை பார்க்கிறோம். Sincerely, truthfully serve the Lord. ஆண்டவரை எவ்விதமாய் நீங்கள் சேவிக்க வேண்டும், உத்தமும் உண்மையுமாய் சேவியுங்கள் என்று வலியுறுத்துகிறான். Don't be influenced by the gods of the land. அங்கே தேசத்தில் நீங்கள் பார்த்து இதற்கு முன்பாக நீங்கள் தொழுது கொண்ட அந்த தெய்வங்கள், அந்த வழிபாடுகளினால் நீங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தரை உத்தம உண்மையுமாய் சேவியுங்கள் என்று சொல்கிறான். What happened to the children of Israel? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டது என்ன? You know, when they were in Egypt, they were influenced by the Egyptian gods. அங்கே அவர்கள் எகிப்தில் இருந்த பொழுது எகிப்து தெய்வத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதனுடைய செயல்பாடுகளை அவர்கள் பின்பற்றினார்கள். When they came out of Egypt and they were wandering in the wilderness, they were very much influenced by the gods around them. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்தில் கடந்து வந்த பொழுது எகிப்து தெய்வத்தினுடைய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து வந்தார்கள். அங்கே சூழ இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், வழிபாடுகளை பின்பற்றுவதாக இருந்தார்கள். If you study deeply, we can see they were merging with other cultures, other gods. Syncretism started to happen within themselves. அவருடைய வாழ்க்கையில பல்வேறு தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுகிறவர்களாய் மாறினார்கள். அவர்கள் அங்கே காணப்படக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தியவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். So we have to be very careful as we live this Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒன்றை நன்றாய் கவனிக்க வேண்டும். We are in the lockdown period. நாம் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த வீடுகளில் அடைபட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். More than 40 days we are being in the lockdown. 40க்கும் அதிகமான நாட்கள் விதமாக வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு நாம் வீடுகளில் அடைந்து காணப்படுகிறோம். We have to ask ourselves, what is the things that is influencing our family? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களை எந்த காரியங்கள் தாக்குகிறது, எவைகளினால் நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். You know, children are being influenced by the mobile. நம்முடைய பிள்ளைகள் அங்கே தொலைபேசி, மொபைலினால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்களா? Or we have been influenced by the movies of this world. இந்த உலகத்தினுடைய திரைப்படங்கள், காட்சிகளினால் நம்முடைய குடும்பம் ஈர்க்கப்படுகிறதா? Or we have been influenced by different things, bad things, and that can really destroy our Christian life, our faith. நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அநேக காரியங்களினால் நாம் சூழ இருக்கிறோம். அவைகள் நம்மை ஈர்க்கிறதா? இந்த உலகத்தினுடைய செய்திகளால் இருக்கிறதா என்று சொல்லி நாமே கவனித்து பார்க்க வேண்டும். We should not be syncretized with the things of this world that can really bring a great disaster in our faith. நம்முடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் அவைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். அவைகளால் ஈர்க்கப்படுகிறோமா என்று சொல்லி நாம் நம்ம வாழ்க்கையை கவனித்தறிய வேண்டும். That is what
Joshua says to his leadership, to his people, to his families, saying we should have the sincerity, the truth, the purity in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க வேண்டும், உத்தமம் உண்மையாய் சேவிக்க வேண்டும். பல்வேறு தவறான காரியங்கள் ஈர்ப்புகளை அகற்றிவிட்டு கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்று யோசுவா வலியுறுத்துகிறார். And another very important thing I want to share you this morning. இன்னொரு முக்கியமான காரியத்தை போது நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். Verse 15 it says, and if it seems evil unto you to serve the Lord, choose you this day whom you will serve. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். Choose yourself. நீங்கள் தானே தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். Then in the ending he says, but he is taking a decision, but for me and my household we will serve the Lord. அவன் சொல்கிறான், ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்களோ கவலை இல்லை, ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறான். Being in your home as a family, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தானே this lockdown period, very crucial time, a crisis time, many decisions has to be made in your life. இந்த வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு நாம் வீடில் அடைபட்டு இருக்கக்கூடிய வேளையிலே பல முக்கியமான தீர்மானங்களை வாழ்க்கையினுடைய முடிவுகளை நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். Your job, your future, நம்முடைய வேலை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, especially your children's education, உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை குறித்து தான் முக்கியமான காரியம். lot of decisions has to be made. அநேக முக்கியமான தீர்மானங்களை நீங்கள் எடுத்தாக வேண்டியதா இருக்கிறது. So what choice you have to make? What choice? நீங்கள் இப்பேற்பட்ட நிலைகளில் எவ்விதமான தீர்மானங்களை எடுப்பீர்கள் அது முக்கியமாக இருக்கிறது. The choice you make that will turn around it shapes your life, your future. நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை முற்றிலும் தலைகீழாய் மாற்றிக் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. Your choice you make, that is your life. நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையாக மாற இருக்கிறது. The choice you make, that is your history. நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம் அது வரலாறாக மாற போகிறது. The choice you make, that is your destiny. நீங்கள் இன்றைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. So Joshua says to the people, see, our God is a sovereign God, our God is a great God, but what you have to do, you have to fear God. Then you have to take a choice whether you want to follow that God or the real God. இங்கே யோசுவா ஒரு முக்கியமான சத்தியத்தை வலியுறுத்துகிறான். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் தான், அவர் அனைத்து செய்கிறக்கூடியவர் தான், அவரை நீங்கள் உத்தம உண்மையாக சேவிக்க வேண்டும். அதன் மத்தியிலே நீங்கள் யாரை சேவிக்க போகின்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காக எடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். Then the conclusion, Joshua says to himself, for me, for what choice I will make, my choice is for me, my house, we will serve the Lord. அவன் ஜனத்தை பார்த்து சொல்ல, எல்லாரும் தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நான் இவ்விதமாக தீர்மானம் எடுக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவன் உறுதியாய் தீர்மானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். As a follower of Christ, Christian, we have to take a strong choice in our life. Me, my husband, my wife, my children, we will serve you, Lord. We will not leave you. Things of this world should not influence me. Things of the world should not shape my life. But your word, your scripture should shape my life. நீங்களும் நானும் யோசுவாவை போல அவன் குடும்பத்திற்காக எடுத்த தீர்மானத்தை போல நானும் என் குடும்பம், என் பிள்ளைகளும், நாங்கள் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம், உத்தம உண்மையுமாய் அவரை சேவிப்போம், அந்நிய தெய்வங்களை, பல்வேறு வழிபாடுகளை விட்டுவிட்டு கர்த்தரை மாத்திரம் எங்களுக்கு ஜீவகாலம் முழுவதும் சேவிப்போம் என்ற தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். See, Joshua was a powerful leader. அங்கே யோசுவா ஒரு வல்லமையான தலைவன் தான். He is a man who has to take decisions for his community. தன்னுடைய ஜனத்திற்காக தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருந்தவன் தான். But same time he gave very importance for his family. அவன் ஜனத்துக்கு தலைவனாய் இருந்த அதே வேளையில் தான் அவன் குடும்பத்துக்கும் தலைவனாய் இருக்கிறான். குடும்பத்தை முதன்மைப்படுத்தி தன் குடும்பத்திற்காக அவன் தீர்மானம் எடுப்பதை பார்க்கிறோம். That is why this verse is a very famous verse in the scripture. ஆகையினால் தான் இந்த வார்த்தை வேதாகமம் முழுவதும் அதிகமாக விரும்பி வாசிக்கப்படக்கூடிய, நேசிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Can we say along with Joshua and say, for me and my household, me, my wife, my children, we will serve God, we will follow God, we will honor God, we will give reverence to God. நாமும் யோசுவாவை போல உன் குடும்பத்தோடு கூட அவன் சேர்ந்த தீர்மானத்தை போல செய்வோமாக, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்கே மகிமை கொடுப்போம், கர்த்தருக்கே கனத்தை கொடுப்போம், கர்த்தரையே நாங்கள் பயந்திருப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். You know,
very pathetic situation, very strange situation we can see in the Christendom today. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ உலகத்திலே நாம் பல்வேறு விதமான தவறான காரியங்களை தீர்மானங்கள் எடுக்கிறதை பார்க்கிறோம். Father, mother, they go to the church constantly, they will give to the Lord, they will pray, they worship, they fast, they do all these things, but their children never follow Jesus Christ. கிறிஸ்தவ குடும்பங்களிலே வேதனையான ஒரு காரியங்களை பார்க்க நேரிடுகிறது. தகப்பனும் தாயுமாக ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ மாறுபான வழியிலே கடன் செல்கிறதை பார்க்கிறோம். You know, I heard about a preacher. He traveled all over the India, traveling, doing ministry, going this place, that place, powerful ministry, demon casting and everything. But he has his own son not accepted Jesus Christ as his personal savior. நான் போதகர் ஒரு ஊழியரை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு, கிராமங்கள், பட்டணங்கள் அங்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்திருக்கிறார். பிசாசுகளை துரத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், விடுதலை ஊழியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம் என்னவென்றால் அவருடைய சொந்த மகன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்கிறது. I'm not criticizing them. அந்த ஊழியத்தை குறை சொல்ல முடியாது, இதை சொல்லவில்லை. We are living in a dangerous time. நாம் கடினமான ஒரு ஆபத்தான காலகட்டங்களில் இருக்கிறோம். Devil can deceive our families, our wife, our children, our household. He can deceive us. We have to be watchful, we have to be prayerful, we have to give very importance to God. A fear of the Lord should come to our family. பிசாசானவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை வஞ்சிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தாரை தேவனை விட்டு வழிவிலக செய்யலாம். ஆகையால் இந்த கடைசி காலத்தில் ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை சேவிப்போம். குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த, கர்த்தருக்கு பயந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Things of this world, the evil things of this world, the dirty things of this world should not shape our life. Our life should be shaped by God's word, His presence, His Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையானது தேவனால், தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய அபிஷேகத்தினால், தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடியதா இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கெட்ட வழிபாடுகள், அசுத்தமான காரியங்களுக்கு நாம் நம்முடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளும் நீங்களாகி இருக்க வேண்டும், விலகி காணப்பட வேண்டும். As we all stay at our home, though crises surround us, but let us trust God and let us take a strong decision in our life and saying that, Lord, I want you to be in our lives. Not only my life, my wife, my children, our entire family, you have to be in our lives and we want to serve you, Lord. நாம் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளில் அடைந்து காணப்படக்கூடிய இந்த நிலையில, உலகமெங்கும் குழப்பத்தில் பீதியில் இருக்கக்கூடிய வேளையில நீங்களும் நானும் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் குடும்பத்தாரும் அனைவரும் உம்மையே சேவிப்போம், உமக்கே பயந்திருப்போம், உமக்கு மகிமை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு முக்கியமான தீர்மானத்தை இந்த நாளிலே எடுக்க கர்த்தர் எச்சரிக்கிறார். Along with Joshua, we will also say, I and my household, we will serve the Lord. நாமும் யோசுவாவோடு கூட இணைந்து இவ்விதமாக ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லலாம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. The choice you make today is your history, your destination, your life itself. இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் இது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வரலாறாய், எதிர்காலமாய், காலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்க போகிறது. And through that we will glorify our God. நாம் இப்படி நன்றாக தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவதாய் காணப்படுவோம். Through that we will honor our God, we will give reverence to God because we have the fear of the Lord. நாம் கர்த்தருக்கு பயந்து எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் நிமித்தமாய் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வருவோம், கர்த்தருக்குரிய மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை நாம் உண்மையாய் சேவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Let us pray the Lord and ask God, God, let the fear of God come in my life. I will be sincere and truthful and I will not be influenced by the things of this world, but Lord, to you alone. And I want to say, just like Joshua, for me and my household, we will serve you, Lord. நாமும் இந்த கால நேரத்தில் கண்களை மூடி ஒரு தீர்மானத்தை உள்ளத்தில் எடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தினாலும் உலகத்தினுடைய கெட்ட வழிபாடுகளாலும் நான் கரைப்படுத்தப்படாதபடிக்கு உண்மையாய் உத்தமாய் உம்மை சேவிப்பேன். நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் சமுதாயமும் உம்மையே சேவிப்போம் என்று யோசுவாவை போல சொல்லத்தக்கதா எங்களுக்கு கிருபை தாரும். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். I request Pastor John Jacob, would you please pray and conclude the message?
நாம் ஜெபித்து இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பொதுவாக ஜான் ஜேக்கப் அவர்கள் ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திரும்பவும் ஒரு விசையாய் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்கத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துடைய காரியங்கள் எவ்விதமாய் இருந்தாலும் அனைத்தையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறவே. நீர் ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் எங்களுடைய எதிர்காலங்களுடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை மட்டுமாய் 40 நாட்கள் கைவிடாதபடி போஷித்தீர், பராமரித்தீர், தப்புவித்தீர், பாதுகாத்தீர், நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய எஞ்சியுள்ள வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் எங்களுடைய பிள்ளைகளுமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே யோசுவாவை எடுத்த தீர்மானத்தை போல நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரை சேவிக்க போகிறோம், யாரோட வாழ்க்கையில யாரை பின்பற்ற போகிறோம் என்கிற தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பயத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நேசித்து உம்மை உண்மையாய் கனப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தோடு கூட இந்த தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உத்தமும் உண்மையுமாய் உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தரும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையோட வரலாறாய், எங்களுடைய எதிர்காலமாய், எங்களுடைய தலையெழுத்தாய், எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையாய் இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தீர்மானத்தை உள்ளத்தின் ஆழத்தை உண்மையாய் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜீவல் காலம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்மை உண்மையாய் சேவிக்க, குடும்பமாய் சேவிக்க கர்த்தர் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் மறுவிசையாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை தந்த உம்முடைய ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உற்சாகப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் அநேக ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே டாடியும் மம்மியும் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவரே, வேதாமகளுடைய மாணவர்களுக்கு ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை பின்பற்றி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் இருக்கிற வரைக்கும், இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்மை மாத்திரம் சேவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 3ஆம் தேதி ஆண்டவரே இந்த தனிமைப்படுத்தல் முடிந்து ஆண்டவரே நமக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் கூடி வரும் பொழுது கர்த்தர் இந்த 40 நாட்கள் இந்த 50 நாட்கள் என்னை போஷித்தார், என்னை கைவிடவில்லை, என்னுடைய தேவைகளை சந்தித்தார், நாங்களும் குடும்பமாக நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி உம்மை சாட்சி கொடுக்கக்கூடிய உமக்கு மகிமை கொடுக்கக்கூடிய வார்த்தையை சொல்றதுக்குதான் நீ கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சகல துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.